இன்கம்ப்ளீட்டான வாழ்க்கை, அடுத்த நேரம் கூட அடுத்தவங்க நம்பி இருக்கிறதான ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கிற எத்தனையோ தெய்வ பிள்ளைங்க இருக்கீங்க. இனி நீ யாரையும் நம்ப வேண்டாம், எந்த மனுஷனை நம்பி வாழ வேண்டாம். நீ அவரை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உனக்கு கொடுத்து உன்னை அவர்களுக்கு முன்பதாகவே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி உன்னை பெர்ஃபெக்ட்டா அலங்கரிச்சு உன்னை மேன்மையாய் நிறுத்துவார். உன்னை மகிமையின் ஸ்தானத்தில் உன்னை நிலை நிறுத்துவார். அடுத்த நேரம் நாங்க என்ன பண்ணுவோம்னு தெரியல. நாளைக்கு என்ன தூக்கி கொண்டு வருவானா மாட்டானான்னு தெரியல. என்ன மறுபடி என்ன வீட்டுக்கு எவன் கொண்டு போய் சேர்ப்பான்? இனி உனக்கு உன்னை அவரே கொண்டு சேர்ப்பார்.